சகோதரர் வந்து அடுத்த வாரம் யூஎஸ்க்கு போகிறாங்களாம். யூஎஸ்க்கு போகும்போது நான் ட்ராவலில் நோன்பு விடணுமான்னு கேட்குறாங்க. நோன்பு விட்டுறலாம். ஏன்னா யூஎஸ்ங்கும் பொழுது கிட்டத்தட்ட 24 மணி நேரம் பயணம். எப்போ இரவு எப்போ பகல் தெரியாது, எந்த நாட்டுக்கு மேலே பறக்குதுன்னு தெரியாது, அது இஃப்தார் நேரமாக சஹர் நேரமாக ஒன்றுமே நமக்கு தெரியாது. அது ரொம்ப இந்த மாதிரி சஃபர் தான் ரொம்ப கஷ்டமான சஃபர். இந்த மாதிரி சஃபரில் நீங்கள் தாராளமாக நோன்பு விட்டுறலாம். நோன்பு விடுத்து முழு உரிமை உண்டு. அங்கே போனதுக்கப்புறம் உதாரணமாக நீ இங்கே உள்ள நோம்பையும் அங்கே பிடிச்ச நோம்பையும் கூட்டி பார்த்தா 28 நோம்பு தான் வருது. 28 நோம்பு தான் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூஎஸ்ஏ மக்கள் எத்தனை நோம்பு வச்சாங்க, 29 வச்சாங்களா 30 வச்சாங்களான்னு பார்க்கணும். அவங்க 29 வச்சாங்கன்னா நீங்கள் ஒரு நோம்பு கலா செய்யணும். யூஎஸ் மக்கள் 30 நோம்பு வச்சுருந்தாங்கனாக்கா நீங்கள் 2 நோம்பு கலா செய்யணும். இல்லை நீங்கள் ஊரில் வச்ச நோம்பியும் அங்கே வச்ச நோம்பியும் கணக்கு பண்ணால் 29 நோம்பு வருது. யூஎஸ் மக்களும் 29 நோம்பு தான் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் எக்ஸ்ட்ரா நோம்பு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் இறங்கினதுக்கப்புறம் அந்த யூஎஸ் மக்கள் எத்தனை நோம்பு வச்சான்னு பார்க்கணும், நீங்கள் வச்ச நோம்பு எத்தனை பார்க்கணும். அதில் டிஃப்ரெண்ட் என்ன பூர்த்தி பண்ணிடணும். அப்போது அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறது, அப்போ ரொம்ப குறைக்க முடியுமா? குறைக்கலாம் முடியாது. அது நஃபிலா அல்லாஹ் கபூல் செஞ்சுப்பான்.